எல்லாத்தையும் வடிவமைச்சு பார்த்தாச்சு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே போயாச்சு. பார்த்துட்டு அந்த நிற்க முடியலன்னு சொல்லி கீழே விழுந்தாச்சு. இப்போ நம்ம தோற்று போனதுடைய பழையபடி முயற்சி பண்ணி தோணும்னு அவசியம் இல்லை. முடிச்சாச்சு, பொருள் விட்டுட்டாச்சு வரும். அப்போ நமக்கு மனசை பொறுத்தளவு வடிவமைக்கிற வேலையே இல்லாத பொழுது மனசு அதுவாக இருக்கிறார். அதுவாக இயங்கும் போது தான் நமக்கு வித்தியாசமா இருக்கான்னு சொல்லி எனக்கே புரியுங்க. நாம் ஒன்றும் பண்ணாலும் அதுவாக இயங்குது, அதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் பிறகுதான் எனக்கு சொன்னேன். ஏன்னா நம்ம பல இவ்வளவு வந்ததுனால நமக்கு என்னதான் நடந்ததுங்கிறதுக்கு ஒரு ஐடியா வரும். மனசு வேற ஒரு டைமென்ஷன் போயிட்டு அது சுதந்திரமா அதுவாக இயங்கக்கூடிய ஒரு டைமென்ஷன் இருக்குது. நாம இயங்க வேண்டியிருக்காங்க, அது அதுவாக இயங்குவது டைமென்ஷன் போயிருந்தோம்னா அதுக்கப்புறம் தான் நாம அடைஞ்சது